முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டை மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவையும் காப்பாற்றுவதற்காக பணியாற்றிக் கொண்டிருப்பதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை சிவானந்தா காலனியில் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு 1 விழுக்காடு இடஒதுக்கீடு, ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநாட்டில் உரையாற்றிய உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாடு தற்போது அடைந்துள்ள முன்னேற்றங்களுக்கு அடித்தளமிட்டது சுயமரியாதை இயக்கம்தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். பெரியாரின் கொள்கைகள் ஒவ்வொன்றாக வெற்றி பெற்று வருகிறது என்றும் சட்டமாகவும் மாறி வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதை பொறுக்க முடியாத பாஜகவினர் திமுகவை வீழ்த்த வேண்டும் என துடித்துக் கொண்டிருப்பதாகவும் அந்த கனவு பலிக்காது என்றும் உதயநிதி கூறினார். ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு முதல் விதை போட்டது தமிழ்நாடுதான் என்று பெருமையுடன் குறிப்பிட்டார். புதிய கல்விக் கொள்கை என்ற பேர்ல மும்மொழி கொள்கையை கட்டாயப்படுத்தி தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தமிழ் அரசு பள்ளிகள்ல ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்து முயற்சித்தாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு ஆரம்பிச்சு இன்னைக்கு மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா என நாடெங்கும் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான குரல்கள் ஆரம்பிச்சிருக்குன்னா அதற்கு முதல்ல விதை போட்டது நம்முடைய தமிழ்நாடு. தமிழ்நாட்டை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய குரல் இன்றைக்கு இந்தியா ஒன்றியம் முழுவதும் எதிரொலிக்கின்றது. அதனால்தான் இன்னைக்கு நம்ம முதலமைச்சருடைய பேரை கேட்டா அவங்களுக்கு எல்லாம் பயம் வருது. இன்னும் சொல்லப்போனா பாஜகவை இந்தியாவிலேயே நேருக்கு நேர் நின்று நெஞ்சை நிமிர்த்தி எதிர்க்கின்ற ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான்.